கேப்டன் மகனை திருமணம் செய்யும் விஜய் மகள் அதிர்ச்சியில் தமிழ் அரசியல் கட்சிகள். காரணம் என்ன அப்படின்னா, தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான நடிகர் விஜய் அவர்கள். விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சியை நிறுவியிருக்காரு. இப்போ இந்த கட்சி வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல்ல தமிழ்நாடு முழுக்க எல்லா இடங்களையும் இந்த கட்சி போட்டியிட போகுது. இதனால இருக்கக்கூடிய பெரிய பெரிய கட்சிகள் நம்மளுடைய கட்சிக்கு வரக்கூடிய ஓட்டுகள் சிதறடிக்கப்படுமோ அப்படின்னு உச்சக்கட்ட பயத்துல இருக்காங்க. தமிழ் சினிமால ஒரு முக்கியமான நடிகரா வலம் வந்திருந்த விஜய் அவர்கள், சினிமால நான் நெறைய சாதிச்சுட்டேன். இதுக்கப்புறம் மக்களுக்கு நல்லது பண்ண போறேன் அப்படின்னு எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு மக்களுக்காக இப்போ அரசியல் பணியில களமிறங்கியிருக்காரு. மக்களுக்காக நல்லது பண்ண போறேன் அப்படின்னு ஒரு திட்டவட்டமான முடிவோட இருக்காரு. இதற்காக தனது குடும்பத்த கூட தூக்கி எறிஞ்சிட்டு விஜய் அவர்கள் மக்களுக்காக களமிறங்கியிருக்காரு. ஏன்னா, விஜய் கட்சி ஆரம்பிக்கிறது அவங்களுடைய குடும்பத்துக்கு பிடிக்கல. இருந்தாலும் அவங்க குடும்பத்தினர்கள் எவ்வளவோ சொல்லியுமே விஜய் அவர்கள் அத கேட்காம, தனது தாய் தந்தைகிட்ட முதல்ல பேசாம அவாய்ட் பண்ணாரு. அப்புறம் மனைவி, மகன், மகள்னு யார்கிட்டயுமே பேசாம தனிமையில இப்போ மக்களுக்கு நல்லது பண்ண போற அந்த அரசியல் வாழ்க்கைய தொடர்ந்து பயணிச்சிட்டு இருக்காரு விஜய் அவர்கள். இப்படியாப்பட்ட விஜய் அவர்கள் ரீசென்ட்டா கரூர் சம்பவத்துல பயங்கரமான ஒரு பிரச்சனை சிக்குனாரு. இதனால விஜய்க்கு மக்கள் மத்தியில பயங்கரமான ஒரு கெட்ட பேரும் உருவானுச்சு. அதோட விஜய் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல்ல தமிழ்நாடு முழுக்க போட்டியிட்டா அவரால ஜெயிக்க முடியுமா? முடியாதா? அப்படிங்கிற மாரி ஒரு கருத்து கணிப்பு எடுக்கப்பட்டிருக்கு. அதுல விஜய்க்கு இன்னும் கூட ஆதரவு தேவை அப்படின்னு கருத்து கணிப்பாளர்கள் சொல்லியிருக்காங்க. இப்பதான் அதிமுகல இருந்த செங்கோட்டையன் விஜய் கட்சியில இணைஞ்சிருக்காரு. இது விஜய் கட்சிக்கு மேலும் கூடுதல் பலத்த குடுத்திருக்கு. அதோட இப்போ விஜய்க்கு கூட்டணி தேவை. விஜய் யார் கூட கூட்டணி வைக்க போறாரு அப்படிங்கிற கேள்விகளும் பயங்கரமா போயிட்டு இருக்கு. அந்த வகையில கருத்து கணிப்பாளர்கள் சொன்ன விஷயம் அப்படிங்கிறது, கேப்டன் உருவாக்குன அந்த கட்சிய நம்ம கூட சேர்த்துட்டோம்னா, கண்டிப்பா அது நமக்கு பயங்கர ஒரு பக்கபலமா இருக்கும். தேமுதிக, தாவேகா 2 சேர்ந்துச்சுன்னா, கண்டிப்பா பெரிய கட்சிக்கு நல்ல ஒரு போட்டியா இருக்கக்கூடும் அப்படின்னு கருத்து கணிப்பாளர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்த கேள்விப்பட்டோனே விஜய் இப்போ என்ன பண்றது அப்படின்னு பயங்கரமா யோசிச்சிருக்காரு. அப்படி விஜய் தான் நம்ப விஜயகாந்த் கட்சியோட கூட்டணி வைக்க போறாரு அப்படிங்கிற விஷயம் பிரேமலதா விஜயகாந்த் காதுக்கும் போயிருக்கு. அப்படி பிரேமலதா விஜயகாந்த் காதுக்கு போனதுக்கு அப்புறமா பிரேமலதா யோசிச்ச முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது, விஜயகாந்த் இறக்கறதுக்கு முன்னாடி தன் மகன்களுக்கு திருமணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரு. ஆனா, அத என்னால பண்ண முடியல. ஏற்கனவே பார்த்த ஒரு திருமணமும் சரியா அமையாம கேன்சல் ஆயிடுச்சு. இதுவரைக்கும் கேப்டனுடைய மகனான விஜயபிரபாகரனுக்கு பெண் பார்த்தும் சரியான ஒரு மணப்பெண் அமையவே இல்ல. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது, பிரேமலதாவுக்கு யோசனை, நாம ஏன் விஜயுடைய மகள தனது மகளுக்கு பெண் கேட்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. விஜய் நம்ம கட்சியில கூட்டணி வைக்கிறதுக்கு ரெடியா இருக்கான். இது ஒரு காரணமா பயன்படுத்தி நாம இந்த விஷயத்த பண்ணி முடிச்சா என்ன அப்படின்னு பிரேமலதா நேரா கால் பண்ணி விஜய்கிட்ட பேசியிருக்காங்க. இது மாரி என்னுடைய மகனுக்கு உங்க மகள கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நான் ஆசைப்படுறேன். உங்களுக்கு சம்மதமா? அப்படி சம்மதம் தெரிவிச்சீங்கன்னா, நாம 2 கட்சியுமே இதுக்கப்புறம் ஒரே கட்சியா ஆயிடும். ஏன்னா, நாம 2 குடும்பமும் ஒரே குடும்பமா ஆயிடுச்சுன்னா, நாம 2 கட்சியும் ஒரே கட்சி தானே! நாம 2 பேருமே மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு தானே ஆசைப்படுறோம். அப்புறம் நம்ம ஏன் பிரிஞ்சு இருக்கணும்? அப்படின்ற மாரி பிரேமலதா ஓப்பனாவே பேசியிருக்காங்க. இதுக்கு விஜயால டக்குன்னு பதில் சொல்ல முடியாம, நான் பேசிட்டு சொல்றேன்னு சொல்லி ஃபோன் வச்சுட்டாராம். விஜய் அவர்கள் யோசிச்சு பார்த்துருக்காரு. பிரேமலதா சொல்ற மாரி நாம நார்மலா இந்த கட்சிய கூட்டணி வைக்கிறதுக்கு, நம்ம மகள அவருடைய பையனுக்கு கல்யாணம் பண்ணி குடுத்துட்டு, நாம ஏன் 2 குடும்பத்தினர்களும் உறவினர்களா ஆயிடக்கூடாது? அப்படி ஆகிட்டோம்னா, அதுக்கப்புறம் நம்ம கட்சிய கண்டிப்பா யாராலயும் ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம கட்சி மிகப்பெரிய அளவுல உருவெடுத்துரும் அப்படின்னு விஜய் அவர்கள் முடிவெடுத்திருக்காராம். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது 2026 சட்டமன்ற தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடியே, விஜய் மகளுக்கும், கேப்டன் விஜயகாந்துடைய மகனுக்கும் கண்டிப்பா திருமணம் நடக்கப்போது. அதன் பிறகு தேமுதிக மற்றும் தாவேகா 2 கட்சியுமே இணைஞ்சு தான் தமிழ்நாட்டுல போட்டியிட போகுது அப்படிங்கிற மிக முக்கியமான தகவல்கள் இப்போ வெளியாயிருக்கு. வெளியான அந்த தகவல்கள் மிக முக்கியமான எதிர்க்கட்சிகள் மற்றும் தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய கட்சிகள் அனைவருக்குமே உச்சக்கட்ட அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு.